சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, பாஜகவும் அதை கேட்குது, அதிமுகவும் கேட்குறாங்க. இப்போ இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியும் ஒரு பொழப்பு பிழைக்கணுமா? இதான் நம்முடைய கேள்வி. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்படி இல்லாம ஒரு பொழப்பு பிழைக்கணும். கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? இதில் நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இது ஸ்டாம்பீடில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது? சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்கு? தெரியாத மாதிரி கேப்பியே. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பேசுகிறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு. புரிஞ்சதா? சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கேட்டுக்க. திமுக மேல பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாத்துறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா எதுவும் சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். சொல்றாரு கேட்டுங்க. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரல தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா பண்ற? எனவே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது. அதுவும் எனக்கு தெரியல. 3 சம்பவங்களையும் இணைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம். அதுவும் எனக்கு தெரியல. எனவே மத்திய அரசு நேரடியாக இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதுவும் எனக்கு தெரியல. ஆகவே வழக்கமான காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்காமல் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அப்ப திருமாவளவன் என்கிற நபர் காசு கொடுத்தால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாஸ் அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் பாஸ். சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு. மிக மோசமான ஒரு நிலைமை. பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பொழைக்க வச்சிருவார். இப்போ சிபிஐ பற்றி சொன்னீங்க, அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. எப்படிடா தப்பிக்க போற? அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை தாமதமானா கூட இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். அந்த ஆள் என்ன சொன்ன? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் என்ன சொன்ன? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஆனா நம்ம சிபிஐ தானே கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க குரலா நான் பேசுறேன். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை என்கிற போது அவர்கள்ட்ட நான் போய் திணிக்க முடியாது. சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா.
இப்போ நாங்களும் அந்த நிறைய கேஸுகளில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் சிபிஐ தான் கேட்டிருக்கோம். இல்ல அப்படி இப்போ ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல வெற்று வார்த்தை அந்த கிடையாது. இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கான வராதா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நான் கேட்கறது இதில் அரசியல் பண்றது கேட்கல. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கன்னு விஜய் கேட்கல. விஜய் வந்து பாஜகவை கேட்கல, அதோட உதவியை கேட்கல. இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது, சுயமா அவர் செயல்படலைங்கிறீங்க. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க. என்ன அடிப்படையில இந்த கேள்வி வருது? 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபியுடைய வேலை. 2 திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா என்னுடைய அரசியலுக்கு இடம் எல்லாம் போயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா அப்பனா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க திராவிட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 1% ஓட்டு சிதறனா கூட ஓவரால் வந்து உங்களுக்கு அந்த 1% எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் பக்கம் போகுங்கிறேன். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாவலன்னா அதை எதை நம்பி போவாங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. இவர் வர்றதுனால ஒரு எந்த இப்ப சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தையில இருந்து நிறைய பேர் போயிருவாங்க. இல்ல அந்த இடத்துக்கும் அந்த புள்ளிக்கும் நான் வரேன். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில எதுவும் இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்குள்ளப்பா இப்ப என்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி. என்னது என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. தகராறுல விட்டாடிச்சுக்கோங்க. சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.